இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலும் தாவீதின் சோம்பேறித்தனம் என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் தான் செய்ய வேண்டும். மாறாக அந்த காரியத்தை வேறு ஒருவரிடம் கொடுத்துவிட்டு ஓய்வு எடுக்கலாம் என்று நினைத்தால் வேறு தவறான காரியம் செய்ய சாத்தானின் வலையில் விழ நேரிடும். நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் கர்த்தரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை வேறு ஒருவரிடம் கொடுக்க செய்வதே சாத்தான் நம்மேல் தொடுக்கிற முதல் அம்பும் மற்றும் வம்பும் என்றுதான் அர்த்தம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படி, தாவீது போருக்கு போக வேண்டியவன். ஆனால் போருக்கு போகாமல் வேறு ஆட்களை அனுப்பிவிட்டு கடமையை உதாசீனப்படுத்திவிட்டு தாவீது எருசலேமில் ஓய்வு எடுக்க அரண்மனையிலே தங்கி விடுகிறான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் விளாத்திக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ உரியா என்பவரின் மனைவி பத்சேபாள். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாக இருந்தாள். அவளை தன் மனைவியாக்கிக் கொள்ள அலங்கத்தில் இருந்து தன்னுடைய வில்வேரின் மூலமாக அவருடைய புருஷன் உரியாவை யுத்தத்தில் கொண்டு சதி செய்கிறான். தாவீது யுத்தத்திற்கு போயிருந்தால் பத்சேபாள் மூலமாக அவனுக்கு சோதனை வந்திருக்காது. பிரியமானவர்களே, ஒரே இடத்தில் தேங்கி இருக்கிற தண்ணீர் டெங்கு, மலேரியா போன்ற கொசுக்களை உற்பத்தி செய்யும். ஆனால் ஓடுகிற நீரோடு எப்போதும் சுத்தமாயிருக்கும். அதே போல ஒரே இடத்தில் இருக்கும் சோம்பேறியை சோதனைக்காரன் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள ஆரம்பித்து விடுவான். தாவீது பாவம் செய்ய காரணங்கள்: 1, கடமை தவறினான். 2, தேசத்தின் ராஜா சோம்பேறித்தனமாக ஓய்வெடுத்தான். 3, பத்சேபாளிடம் தவறாக நடந்து கொண்டான். 4, பத்சேபாளின் புருஷனை யுத்தத்தில் மரிக்க காரணமாக இருந்தான். தாவீதே அவனை கொன்றான் என்று 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தாவீது ஒரு தரம் பாவம் செய்தார். தீர்க்கதரிசி நாத்தானை அனுப்பி அவனுடைய தவறை உணர செய்து கர்த்தர் தாவீதுக்கான நியாய தீர்ப்பை நாத்தான் மூலம் சொல்லுகிறார். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தை படிக்கவும். பின்பு தாவீது தன்னை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுகிறார். தாவீது தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவனாய் இருந்தும் பாவம் செய்து விடுகிறார். இது விசுவாசிகளாகிய நமக்கு எச்சரிப்பாக வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் நம்மை சோதனைகளுக்கு விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என்று நாம் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, இன்னொரு புதிய ஆசீர்வாதமான நாளை எங்களை காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, நாங்கள் பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.